उसी के महान नाम से सबों को मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். और परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार परमेश्वर के वचन को अध्ययन करने की मौका परमेश्वर ने हमें दिया है. தொடர்ந்து தேவ வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி. और आज हम अय्यूब के 26वां अध्याय को अध्ययन करने जा रहे हैं. இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 26வது அத்தியாயத்தை தியானிக்க போகிறோம். और जैसे हम करते आ रहे हैं एक शीर्षक के तले उसका अध्ययन करेंगे. நாம் தியானித்து வருகிறபடியே தலைப்பின் கீழ் அதை தியானிப்போம். और उसे टू ट्रूली हेल्प अदर्स, वास्तव में दूसरों की मदद करने के लिए इस शीर्षक के तले हम अध्ययन करेंगे. நாம் இதை மற்றவர்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்ய என்ற ஒரு தலைப்பின் கீழ் தியானிப்போம். और इसमें से जो हेल्प जो शब्द है उसमें से 4 बातों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. இதிலே ஹெல்ப் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதிலிருந்து கொடுக்கப்பட்ட 4 குறிப்புகளை நீங்கள் இந்த பேப்பரில் பார்க்க முடியும். और उन बातों में से कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. அவைகளிலிருந்து சில காரியங்களை குறித்து விளக்கி பேசுவேன். और जैसे हम जानते हैं अय्यूब के जीवन में जो क्लेश और पीड़ा आई हैं उन बातों से हम अवगत हैं. நாம் அறிந்திருக்கிறபடி யோபுவினுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவங்கள் கஷ்டங்களை குறித்து நாம் பார்த்தோம். और उसके बीच में उनके तीनों मित्र अय्यूब के साथ बर्ताव करने के लिए वे चले आते हैं. அதற்கு மத்தியிலே யோபுவினுடைய 3 சிநேகிதர்கள் யோபுவோடு கூட சம்பாஷிக்க வந்தார்கள். और उनके कई सवालों के लिए उनके तर्कों के लिए अय्यूब उत्तर देता है. அவர்களுடைய अनेक தர்க்கிப்புக்கு அவர்களுடைய अनेक கேள்விகளுக்கு யோபு உத்தரவு கொடுத்தான். और यहाँ जो 25वां अध्याय में बिल्दद की बातें हैं उसके लिए यहाँ पे अय्यूब उत्तर दे रहा है. இங்கே 25வது அதிகாரத்திலே பில்தாது கேட்ட காரியங்களுக்கு இந்த அதிகாரத்திலே யோபு மறுமொழி சொல்லுகிறான். जैसे मैंने पहले कहा ये तीसरा ये संवाद है, तीसरे एक राउंड की संवाद को हम देख रहे हैं. நான் சொன்னது போல இது மூன்றாவது ஒரு அவர்கள் வந்து கேட்கிற மூன்றாவது முறையாக சொல்லப்படுகிற காரியங்கள். और पहले और दूसरे संवादों से इस तीसरे संवादों की बात को अगर आप तुलना करिएगा, ஒருவேளை முதல் 2 சம்பாஷணைகள் அதோடு கூட இந்த மூன்றாவது சம்பாஷணையை ஒப்பிட்டு பார்த்தால் एक बात को वहां पे बहुत सफाई से आप देख सकते हैं. மிக தெளிவாக ஒரு காரியத்தை காண முடியும். अय्यूब अपने बातों में अपने समझ में वो बढ़ता हुआ आप देख सकते हैं. யோபு தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தன்னுடைய அறிவு இந்த காரியங்களிலே அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். और उनके मित्र उनके बातों को रख करके अभी अंत में कहने के बात नहीं होने के कारण जो भी उनको कहना है उनको ऐसे बातों को वे कहते हुए अब देख सकते हैं. இங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது 3 சிநேகிதர்கள் அவர்கள் எல்லாம் சொல்லி முடிந்த நிலைமைக்கு வந்து இப்பொழுது என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். अभी उनके पास कहने के लिए ज्यादा कुछ नहीं रह गया. இப்பொழுது அவரிடத்தில் சொல்லுவதற்கு வேற ஒன்றும் இல்லை. तो भी वे अय्यूब की बातों को छोड़ना नहीं चाहते हैं. அப்படி இருந்தும் யோபுவை அல்லது யோபுவின் காரியங்களை விட்டுவிடவில்லை. वैसे ही यहाँ 26वां अध्याय में भी अय्यूब की कुछ बातों के लिए बिल्दद की उत्तर को भी आप देख सकते हैं. இங்கே 26வது அதிகாரத்திலையும் கூட பில்தாத்தினுடைய சில கேள்விகளுக்கு யோபுவினுடைய பிரதிமொழியையும் பார்க்க முடியும். यानी 26वां अध्याय में आप अय्यूब की बात को भी देख सकते हैं, वहां बिल्दद की उत्तर को भी देख सकते हैं. 26வது அதிகாரத்துல யோபுவினுடைய காரியங்களையும் பார்க்க முடியும். அந்த யோபுவுக்கு அந்த பில்தாத் கொடுக்கிற அந்த பிரதியுத்தரத்தையும் பார்க்க முடியும். इस अध्याय के आधारित किस प्रकार हमें दूसरों के लिए हमें सहायता करना है, मदद करना है, उन बातों के ऊपर मैं जोर देने के लिए कोशिश करूंगा. இந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி பிறருக்கு அதாவது உண்மையிலேயே உதவி செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். तो सबसे पहले उसका 1 और 2 वचन को मैं पढ़ रहा हूं. முதலாவது 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். तब अय्यूब ने कहा, निर्बल जन की तूने कितनी बड़ी सहायता की और जिसकी बाह में सामर्थ नहीं उसको तूने कैसे संभाला है. திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். अभी अय्यूब एक सीधा एक सवाल अपने मित्रों से कर रहा है. இப்பொழுது யோபு தன்னுடைய சிநேகிதனை பார்த்து நேரடியாய் ஒரு கேள்வியை கேட்கிறான். मैं क्लेश में पीड़ा में मैं पड़ा हूं, दुख में मैं पड़ा हूं. சரிதான், நான் உபத்திரவத்திலேயும் வேதனையிலும் கிடக்கிறேன். और उसके साथ मेरे स्वास्थ्य में भी अभी कमजोरी है. இப்பொழுது அதற்கு மேலாற் போல் என்னுடைய சுகத்திலேயும்
தெரியும் ஒரு பயங்கரமான வீழ்ச்சி. और परमेश्वर के मार्ग को मैं नहीं पहचान रहा हूं, एक असमझ के हालत में मैं पड़ा हूं தேவனுடைய வழி அல்லது மார்க்கத்தை அறியாமல் புரியாதவனாயும் இருக்கிறேன். और इसके बीच तुम मेरे साथ किस प्रकार बर्ताव कर रहे हो. இவர்களுக்கு மத்தியிலே நீ என்னோடு கூட எப்படியாய் பேசுகிறாய்? जैसे मैंने कहा लगातार उनके मित्र कई बातों को अय्यूब को वे सुना रहे हैं. நான் சொன்னது போல தொடர்ச்சியாக யோபுடைய சிநேகிதர்கள் யோபுவுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். अभी उनसे एक सीधा सवाल अय्यूब कर रहा है. இப்பொழுது யோபு நேரடியாய் அவனை பார்த்து கேட்கிறான். उसका सवाल क्या है? அவனுடைய கேள்வி என்ன? निर्बल जन की तूने कितनी बड़ी सहायता की है. திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? तो अय्यूब का कहना है तुम जानते हो कि मैं अभी एक निर्बल व्यक्ति हूं, मैं क्लेश में मैं पड़ा हूं, दुर्दशा में मैं पड़ा हूं. யோபு இப்படி சொல்ல வருகிறான், நீ அறிவாய் நான் பலனற்று அல்லது கஷ்டத்திலே கிளேசத்திலே இருக்கிறேன். तो इस परिस्थिति में तुमने मुझे किस प्रकार की सहायता किया है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ எனக்கு எவ்வாறு உதவி செய்தாய்? यानी अय्यूब अगर दूसरे शब्दों में अगर कहा जाए अय्यूब की बातों को, ஒருவேளை யோபுவின் வார்த்தைகளை இன்னொரு விதமாய் பேசினால் उसका कहना ये है, ये नहीं सोचना कि सलाह देना सहायता करने के बराबर है. நீ இப்படி நினைத்துக் கொண்டு விடாதே, ஆலோசனை சொல்லுவது ஒத்தாசைக்கு சமம் என்று. और यहाँ वे ना केवल सलाह दे रहे हैं, वे तो यहाँ पे आलोचना कर रहे हैं. இங்கே அவர்கள் ஆலோசனை சொல்லுவதற்கு பதிலாக அவனோடு கூட பலவிதமான காரியங்களை தர்க்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். तो यहाँ अय्यूब वही कह रहा है, मैं आपकी आलोचना को मैं नहीं इंतजार कर रहा हूँ, अब किस प्रकार सही सहायता को अब क्या कर रहे हैं. இங்கே யோபு சொல்ல வருகிறான், நீ இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லாமல் ஒத்தாசை எப்படி வருகிறது என்பதை மாத்திரம் எனக்கு சொல்லு. और उसी वचन में वो आगे लिख कह रहा है, उस जिसकी बाह में सामर्थ नहीं उसको तूने कैसे संभाला है. அதே வசனத்திலே பின்பகுதியிலே அவன் சொல்லுகிறான், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். तो यहाँ फिर अय्यूब कह रहा है, जो निर्बल व्यक्ति है जिसके पास सामर्थ नहीं है, उनके साथ आपका बर्ताव कैसा है. இங்கே யோபு சொல்ல வருகிறான், பலன் இல்லாதவன், அவனிடத்தில் சக்தி ஒன்றுமில்லை, அவனோடு கூட எப்படி நீ பேசுகிறாய். अगर जब लोग एक दुर्दशा के हालत में जब लोग पड़ जाते हैं, ஜனங்கள் மிகவும் மோசமான விழுந்த நிலைமையில இருக்கும்போது कई लोग उसका लाभ उठाने के लिए कोशिश करते हैं. அநேகர் அதிலிருந்து லாபம் எடுக்க பயன்பட சொல்வார்கள். एक तरफ में लोग सोचेंगे, अरे भैया आप इस प्रकार के हालत में पड़ गए, इसका यही कारण है. சிலர் சொல்வார்கள், அவர்களை பார்த்து நீ இப்படி விழுந்திருக்கிறாய், இதற்கு காரணம் இதுவே. जरूर जो व्यक्ति जिस हालत में पड़ा है उसको मालूम है कि उस प्रकार की हालत में आने का उसका क्या कारण है. அந்த விழுந்த மனிதனுக்கு அல்லது நிலைமையில இருக்கிற மனிதனுக்கு நன்றாய் தெரியும் ஏன் இப்படி அவன் வந்திருக்கிறான் என்று. या दूसरे तरफ में लोग क्या करेंगे कि उनको देख करके हंसेंगे या उनका ठट्ठा उड़ाएंगे. அல்லது இன்னொரு புறம் பார்த்தால் ஜனங்கள் அவனை பார்த்து கேலி அல்லது அவனை பார்த்து சிரிப்பார்கள். तो यहाँ अय्यूब वही कह रहा है, मैं जब निर्बल व्यक्ति हूँ, मैं एक असामर्थ व्यक्ति हूँ, तुमने मेरे साथ कैसा बर्ताव किया. யோபு சொல்கிறான், நான் பலனற்றவனாய் இருக்கிறேன், எனக்குள்ளே பலன் இல்லை, நீ என்னோடு கூட எப்படி சம்பாஷிக்கிறாய். तो पौलुस प्रेरित भी अपने जीवन की एक बात को फिलिपियों की पत्री में ऐसा वो पेश करता है. பவுல் அப்போஸ்தலனும் கூட பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறான் பாருங்கள். ये पहला अध्याय के 15 वचन से 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து मैं पढ़ रहा हूं. कुछ तो डाह और झगड़े के कारण मसीह का प्रचार करते हैं और कुछ बलि इच्छा से. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். 16 में कई एक तो यह जानकर कि मैं सुसमाचार के लिए उत्तर देने को ठहराया गया हूं, प्रेम से प्रचार करते हैं. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். 17 वचन, और कई एक तो सीधाई से नहीं पर विरोध से मसीह की कथा सुनाते हैं, यह सोचकर कि मेरी कैद में मेरे लिए क्लेश उत्पन्न करें. 17வது வசனத்திலே சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். यहाँ हिंदी में 17 है, तमिल में वो 16 वचन है. இங்கே ஹிந்தியிலே 17வது வசனமும் அதுக்கு ஒத்தாற்போல் தமிழிலே 16வது வசனம். यहाँ पौलुस अपने कैद के बारे में, कैद के परिस्थिति में दूसरों के बर्ताव को यहाँ पे वो बता रहा है. இங்கே பவுல் தன்னுடைய அந்த கைதியான சிறைக்குள்ள இருக்கிற அனுபவத்தோடு கூட
பிறர் அவரோடு கூட ஈடுபடுகிற அணுகுமுறையை சொல்லுகிறார். कहता है कुछ लोग मेरे साथ प्रेम के बर्ताव कर रहे हैं, அவர் சொல்லுகிறார் சிலர் என்னோடு அன்போடு பேசுகிறார்கள், लेकिन और लोगों का बर्ताव किस प्रकार है? ஆனால் வேறு சிலர் எப்படி அணுகுகிறார்கள்? वो हिंदी में 17 है, वो कह रहा है कई एक तो सीधाई से नहीं विरोध से मसीह की कथा सुनाते हैं, ये सोचकर कि मेरी कैद में मेरे लिए क्लेश उत्पन्न करें. தமிழிலே 16வது வசனம், சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ये किस प्रकार के लोगों के बारे में पौलुस कह रहा है? யார் அல்லது எந்த கூட்டத்தாரை குறித்து பேசுகிறான்? ये अविश्वासी नहीं है, அவிசுவாசிகள் அல்ல, या साधारण विश्वासी भी नहीं है, அல்லது சாதாரண விசுவாசிகளும் அல்ல, यीशु मसीह को प्रचार करने वाले, இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள். उनके बारे में पौलुस कहता है அவர்களை குறித்து பவுல் சொல்லுகிறான், वे इस विचार से प्रचार करते हैं, அவர்கள் இந்த எண்ணத்தோடு பிரசங்கிக்கிறார்கள். मेरे कैद में मुझे और क्लेश उत्पन्न होना वही उनका विचार है. என்னுடைய உபத்திரவத்திலே இன்னும் கட்டுகளை சேர்ப்பதே அவருடைய எண்ணம். तो इसका मतलब मैं सेवा करने में भी परमेश्वर मेरे विचार को देखता है. அப்படி என்றால் ஊழியம் செய்கிற உங்களுடைய என்னுடைய எண்ணத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். तो हम जैसे पौलुस कहता है हम दूसरों के क्लेश में और क्लेश को बढ़ाने वाले नहीं, நாம் பவுல் சொன்னது போல கட்டுகளோட பிறருடைய கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட அல்ல, लेकिन उनको ऐसा हम सहायता करें जिससे सही तौर से वे संभाले जाए. ஆனால் அவர்களுக்கு அப்படி ஒரு ஒத்தாசை பண்ணுவோம், சரியாக பராமரிக்கப்பட. हम नीति वचन में एक वचन को मैं दिखाने के लिए चाहूंगा. நீதிமொழியிலே ஒரு வசனத்தை நான் காண்பிப்பேன். नीति वचन 3 अध्याय और उसका 27वां वचन. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27. यहाँ नीति वचन का लेखक कहता है இங்க நீதிமொழிகளை ஆக்கியோன் சொல்லுகிறான், जिनका भला करना चाहिए यदि तुझ में शक्ति रहे तो उनका भला करने से न रुकना. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. तो यहाँ पे नीति वचन का लेखक क्या कह रहा है? நீதிமொழிகளை எழுதுகிறவன் என்ன எழுதுகிறான்? अगर आपके पास किसी को भलाई करने का, मदद करने का, सहायता करने का सामर्थ है, உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய ஒத்தாசை பண்ண சக்தி இருக்கும் என்றால் तो आप उनको भलाई करने से न रुकें. அவர்களுக்கு நன்மை செய்யாதபடி நீங்கள் நின்று விடாதீர்கள். इसका मतलब जब परमेश्वर हमें ऐसे स्थिति में जब हमें रखता है जहां हम दूसरों को मदद कर सकते हैं, அதாவது தேவன் நம்மை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார், அந்த நிலைமையிலே நாம் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் वहां हमें उनको मदद किए बिना नहीं रहना है. அங்கே பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்க கூடாது. कभी कभी इस प्रकार की भी बातें हो सकती हैं. சில நேரங்களில் இப்படியும் காரியங்கள் ஆகிவிடும். किसी ने आपके साथ सही बर्ताव नहीं किया होगा யாரோ ஒருவர் உங்களோடு கூட சரியாக அணுகவில்லை, और अभी आप एक ऐसे परिस्थिति में आए हैं जब आपका मदद उनको जरूरी पड़ती है. இப்பொழுது நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்கள் உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. अभी मालूम होगा आप किस प्रकार के विचार से उनसे बर्ताव करेंगे. இப்பொழுது தெரிய வரும் நீங்கள் எந்த எண்ணத்தோடு அவர்களோடு கூட பழகுவீர்கள். मुझे अभी भी याद है जब मैं एक जगह में मैं काम करता था, இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு இடத்துல நான் வேலை செய்த போது मेरे उस समय मेरे ऊपर के एक अगुवा था, वो मेरे साथ उतना अच्छा बर्ताव नहीं करता था. அப்பொழுது எனக்கு மேலே ஒரு தலைவர் இருந்தார், அவர் என்னோடு கூட அந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறை வைக்கவில்லை. लेकिन उसके वो लगभग उनके अंतर्गत में 4 या 5 साल के बाद वहां बातें में बदली हुई. ஆனா அதற்கு இடையிலே பாருங்கள், அவருக்குள் 4 அல்லது 5 வருடங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் உண்டான. मैं उनसे एक दूसरे स्तर में मेरा प्रमोशन हो गया था. எனக்கு அவருடைய இரண்டாவது இடத்திற்கு எனக்கு ப்ரமோஷன் ஆனது. यानी उनसे बढ़कर मेरा प्रमोशन हो गया था. அதாவது அவருக்கு மேலாக அந்த இடத்திற்கு எனக்கு ப்ரமோஷன் ஆனது. अभी क्या हुआ, एक दिन वही व्यक्ति जो मेरे ऊपर थे वो मेरे पास आए थे कुछ काम को लेकर के. இப்பொழுது அதே மனிதன் முதலாவது எனக்கு மேலே அவர் இருந்தாரே, அவர் சில வேலைக்காக என்னிடம் வந்தார். और जब उन्होंने उसी समय उन्होंने देखा कि मैं वहां पे बैठा हूं, அந்த நேரத்திலே அவர் பார்த்தார் நான் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்று. तो एकदम पूरा घबरा गए. அவருக்குள்ளே பயங்கரமான ஒரு போராட்டம். क्योंकि उनके मन में ये सोचे जरूर ये मुझसे बदला लेगा. அவருக்கு மனதுக்குள்ளே ஒரு காரியம், இவர் எனக்கு பழி வாங்குவார். क्योंकि अभी मैं उनको मदद करने की स्थिति में मैं आ गया हूं. ஆனால் இப்பொழுது அவருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு நான் வந்து விட்டேன். लेकिन मैंने क्या किया, ஆனால் நான் செய்தது என்ன? अपने कुर्सी से छोड़ के उठा, उनको मैंने स्वागत किया நான் என்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து அவரை வரவேற்று और उनसे मैंने पूछा कि भैया आपको क्या बात की जरूरी है, क्या
आपको करना है। நான் அவரிடத்துல கேட்டேன், அண்ணன் உங்களுக்கு என்ன தேவை? और कम समय में उनके काम को करके मैंने पूरा करके बात को विदा कर दिया। குறைந்த நேரத்திலே அவருடைய வேலையை முடித்து அனுப்பிவிட்டேன். वे जाते वक्त उन्होंने मुझसे मिलने के लिए आए थे அவர் போகிற போது என்னை சந்திக்கும்படி வந்தார்கள். और मुझे गला लगा के वे रो रहे थे। அவர் என்னை கழுத்தை கட்டி அழுதார்கள். उन्होंने कहा मैं तुम्हारे साथ सही बर्ताव मैंने नहीं किया, நான் உன்னோடு கூட சரியாய் பேசவில்லை. मैंने सोचा कि तुम उसका बदला लेगा, நான் நினைத்தேன் எனக்கு பழி வாங்கப்படும். लेकिन तुमने बदला लेने के स्वभाव से नहीं, उससे बढ़कर मुझे कम समय में मेरे काम को पूरा कर दिया। ஆனால் அதையும் தாண்டி அதை செய்யாமல் நீயோ அந்த வேலையை சீக்கிரத்தில் முடித்து கொடுத்து விட்டாய். मैंने उनसे सिर्फ एक ही बात मैंने कहा था, அவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம், भैया यही मेरा प्रभु यीशु मसीह ने हमें सिखाया है। இதுதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். तो यहाँ अय्यूब उसी बात को कह रहा है, இங்க யோபு சொல்லக்கூடிய காரியம், मैं दूसरों की स्थिति को किस प्रकार से मैं उनकी लाभ उठाता हूं या नहीं तो उनको संभालता हूं। பிறருடைய நிலைமையிலே அவர்களை எப்படியாய் பராமரிக்கிறேன் அல்லது அவர்களிடத்திலிருந்து என்னவற்றை நான் எதிர்பார்க்கிறேன். एक बार मार्गरेट मीड नामक एक एंथ्रोपोलॉजिस्ट से कुछ छात्रों ने उनसे सवाल किया था। மார்கரெட் நீட் என்று சொல்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவரை பார்த்த சில மாணவர்கள் கேட்டார்கள். ये एंथ्रोपोलॉजिस्ट वे होते हैं जो संस्कृतियों को जो पढ़ते हैं उसके बारे में रिसर्च करते हैं। இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் யார் என்று சொன்னால் அந்த கலாச்சாரங்கள் இருக்கிறதே அதை படித்து அதை குறித்து ரிசர்ச் பண்ணுகிறவர்கள். उनसे उनके छात्रों ने सवाल किया, मैडम ये बताइए कि पहला नागरिकता फर्स्ट सिविलाइजेशन संसार में कब शुरू हुआ। அவர்களை பார்த்து அந்த மாணவர்கள் கேட்ட கேள்வி, சொல்லுங்க அம்மா, முதலாவது உள்ள அந்த சிவிலைசேஷன் இருக்கிறதே, நாகரிகம் இருக்கிறதே, எங்கே ஆரம்பித்தது? आप इसके बारे में शायद डिस्कवरी में या नेशनल ज्योग्राफिक में देखे होंगे। ஒருவேளை நீங்கள் டிஸ்கவரி சேனல் அல்லது நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பார்த்திருக்கலாம். जिसमें एक गुफा में लोहों का चित्र को दिखा के बोलते हैं ये पहले नागरिकता का एक चिन्ह है। அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குகைக்குள்ளே சில படங்களை அப்படியே வரைந்து இதுதான் அந்த பழைய முதலாவது நாகரிகத்தினுடைய அடையாளம். या नहीं तो जब खुदवाई करके उनमें से कोई चीज निकालते हैं तो कहते हैं ये पुराना नागरिकता का एक चिन्ह है। அல்லது புதை பொருள் ஆராய்ச்சி செய்வார்களே, அதை தோண்டி எடுத்து இதுதான் முதலாவது உள்ள நாகரிகம் என்று சொல்லுவார்கள். मार्गरेट मीड ने कहा ये पहले नागरिकता का चिन्ह नहीं है। மார்கரெட் நீட் அவர்கள் சொன்ன காரியம், இது முதலாவது நாகரிகத்தினுடைய அறிகுறி அல்ல. उन्होंने कहा हमारे रिसर्च में हम लोगों ने एक बात को पता लगाया। அவர் சொன்னார்கள், நாங்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம் உண்டு. एक व्यक्ति जिसका पैर टूट गया था, ஒரு மனிதன் அவனுடைய கால் முறிந்து விட்டது. और उसको बंधुआ के उसको किसी ने सही कराया है। அதை கட்டி சரி செய்து ஒருவன் அவனை குணப்படுத்தினான். उस चीज को उन्होंने बताया। அந்த சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள். कारण उन्होंने ये कहा कि उन दिनों में पहले नागरिकता के समय में अगर किसी को अगर इस प्रकार चोट लग जाता, ஏனென்றால் முதலாவது நாகரிகம் இருந்ததே, அந்த முதல் நாகரிகத்தில் இப்படி ஒருவனுக்கு அடிபட்டது என்று சொன்னால் क्या होता है कि वो तुरंत किसी दूसरे जानवर या बातों की शिकार हो जाता है। உடனே அவனோ பிற மிருகங்கள் அல்லது பிற காரியம் அதற்கு வேட்டையாடி விடுவான். यानी उनके साथ ही रहने वाले उनको साथ लेके नहीं जाएंगे। அதாவது அவனோடு கூட இருக்கிறவர்கள் அவனை தூக்கி கொண்டு போக மாட்டார்கள். वो सोचेगा अरे इनके साथ रहेगा हमारा भी दी में ही पड़ जाएगा, हम शिकार हो जाएंगे। அவர்கள் நினைப்பார்கள், கூட இருக்கிறவர்கள் இவன் அடிபட்டு விட்டான், இவனோடு கூட நாம் உதவி செய்தால் நம்மையும் வேட்டையாடி விடுவார்கள். इसलिए उन्होंने कहा हमने ये पता लगाया कि उस व्यक्ति का इलाज कराया गया था। ஆகையினாலே நாங்கள் ஆராய்ந்தோம், அந்த மனிதனுக்கு சிகிச்சை செய்யப்பட்டது. तो उन मार्गरेट मीड का फिर उन्होंने ये कहा, அந்த மார்கரெட் மீட் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், संसार में पहला नागरिकता तब शुरू हुआ இந்த உலகத்திலே முதலாவது நாகரிகம் அப்பொழுது ஆரம்பித்தது, जब एक व्यक्ति इस प्रकार के एक हालत में पड़े हुए दूसरे व्यक्ति को मदद किया, सहायता किया था। ஒரு மனிதன் விழுந்து அடிந்து கிடக்கிறானே, அவனுக்கு ஒத்தாசை பண்ணுகிற அந்த நாளிலிருந்து उन्होंने कहा the first civilization began the day when man helped and served another man. இந்த முதலாவது சிவிலைசேஷன் இருக்கிறதே, அது ஆரம்பித்தது எப்பொழுது? ஒரு மனிதன் விழுந்தவனுக்கு நொறுக்கப்பட்டவனுக்கு ஒத்தாசை பண்ணினதினாலே. संसार में लोग गिरे हुओं को गिरे हुए हालत में ही देखना चाहेंगे, உலகத்திலே ஜனங்கள் விழுந்தவர்களை விழுந்த நிலைமையிலேயே பார்க்க விரும்புவார்கள். लेकिन बाइबल और हमारा
प्रभु यीशु मसीह ने हमें ऐसा नहीं सिखाया। ஆனா வேதமோ இயேசுவோ அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. उस व्यक्ति को उठाने के लिए, उसको मदद करने के लिए, संभालने के लिए हमें वचन हमें सिखाती है। அந்த மனிதனை தூக்கி எடுத்துவிட பராமரிக்க வசனம் கற்றுக் கொடுக்கிறது. अभी दूसरे एक बात को भी अय्यूब उस मदद के सहायता करने के उन विचार में कहता है। இப்பொழுது இரண்டாவது காரியத்தையும் யோபு அந்த ஒத்தாசை அல்லது உதவி அதை குறித்து பேசுகிறான் பாருங்கள். 26 का तीसरा वचन को देखिएगा। 26 மூன்றாவது வசனத்தை பாருங்கள். निर्बुद्धि मनुष्य को तूने कितनी अच्छी सम्मति दी और अपनी खरी बुद्धि कैसे भली भांति प्रकट की है। நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையா இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். अभी दूसरे प्रकार के एक सहायता को वो दिखा रहा है। இரண்டாவது ஒரு உத்தாசி அவன் சொல்கிறான். पहला व्यक्ति जो निर्बल है, जिसको हमें संभालना है। முதல் மனுஷன் பலனற்றவன், அவனுக்கு ஒத்தாசை. दूसरा ये व्यक्ति जो निर्बुद्धि है, उसके साथ बर्ताव हम कैसे करें। இரண்டாவது ஞானமில்லாதவன், அவனுக்கு எப்படி துணையாயிருப்பது. संसार में लोग उस प्रकार के व्यक्ति से कैसे बर्ताव करेंगे। இந்த உலகத்தார் இப்படிப்பட்டவனை எப்படி அவர்கள் அவனோடு பழகுவார்கள். वे कहेंगे अरे ये तो मूर्ख है, इसको कोई समझ नहीं है। ஜனம் சொல்லும் இவன் முட்டாள், இவன் புத்தியீனன், ஒண்ணும் தெரியாது. और क्लास में भी आप पढ़ाई करते वक्त क्लास में भी आप देख सकते हैं, நீங்கள் படிக்கும்போது வகுப்பறைக்குள்ளேயும் பார்க்க முடியும். सारे बच्चे एक समान नहीं पढ़ेंगे அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒண்ணு போல படிக்க மாட்டாங்க. और ये सब बच्चों का रुचि भी एक ही विषय में नहीं रहेगा। எல்லா பிள்ளைகளுடைய விருப்பமும் ஒரே சப்ஜெக்ட்ல இருக்காது. तो यहाँ उनके साथ हमारा बर्ताव बहुत मायने रखता है। ஆனால் அவர்களோடு கூட நாம் எப்படி பழகுகிறோம் என்பது மிக விலைமேறப்பட்டது. किसी छात्र से अगर आप पूछेंगे कि आपको कौन सा विषय ज्यादा रुचिदायक है, யாராவது ஒரு மாணவனை பார்த்து கேட்டால் உனக்கு எந்த பாடம் பிடிக்கும், अक्सर मैंने एक ऐसे जवाब को मैंने पाया है। நான் அடிக்கடியாய் பெற்ற ஒரு பதில் என்ன தெரியுமா? जो शिक्षक उनके साथ अच्छा बर्ताव करते हैं, प्रेमी बर्ताव करते हैं, எந்த ஆசிரியர் அந்த மாணவனோடு அன்போடு அழகாக பேசி பழகுகிறாரோ वो विषय उनके लिए रुचिदायक रहता है। அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் அவனுக்கு பிடித்ததா இருக்கும். और उस विषय में वे अच्छा से वे पढ़ाई भी करेंगे। அந்த சப்ஜெக்ட்ல பாடத்துல நன்றாய் படித்து தேறுவார்கள். इसका मतलब एक निर्बुद्धि व्यक्ति के साथ हमारा बर्ताव उनको उठाने के लिए एक सही सम्मति देने में होना जरूरी है। அதாவது ஒரு ஞானமற்றவனுக்கு நாம் பேசுகிற ஆலோசனை கொடுக்கிற ஒத்தாசை அவனை தூக்கி விடுகிறதா இருக்க வேண்டும். इसी को मैं दूसरा विषय में आप उस पेपर में आप देख सकते हैं। அதைத்தான் நீங்கள் பேப்பர்ல இரண்டாவது குறிப்பாக பார்க்க முடியும். जब लोग किसी खास बात को नहीं समझते तब उन्हें शर्मिंदा न कराएं, बल्कि उनके साथ सहानुभूति रखें और उन्हें समझदारी से सलाह दें। ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் புரிதல் இல்லாதவர்களிடம் சங்கடப்படாமல் அவருடன் பச்சதாபமாய் இருந்து ஞானமாய் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். हम दूसरों के उस बर्ताव में एक सही तौर से बर्ताव करने के लिए परमेश्वर में सहायता करें। பிறரோடு சரியாய் அணுகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. तीसरे एक बात को मैं दिखाने के लिए चाहूंगा, மூன்றாவது ஒரு காரியத்தை காண்பிக்கட்டும். जिसे अय्यूब 4 वचन में कहता है। யோபு 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், तूने किसके हित के लिए बातें कही और किसके मन की बातें तेरे मुंह से निकली। 26वां अध्याय का 4 वचन, 26வது வசனத்துடைய 4வது வசனம், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது. अभी इस सहायता करने की बात में एक तीसरे एक पहलू को अय्यूब यहाँ पे पेश कर रहा है। ஒத்தாசை பண்ணும் பொழுது மூன்றாவது ஒரு வகையை அவன் சொல்லுகிறான். अगर आप याद करेंगे बिल्दद की पहली संवाद की बात को अगर आप याद करेंगे, இந்த பில்தாதுனுடைய முதல் சம்பாஷணையை ஞாபகப்படுத்தினால், उसने ये कहा था कि एक आत्मा ने मुझे सिखाया, इसलिए मैं तुमसे बात करने के लिए मैं आया हूं। அவன் சொன்னான், ஆவி எனக்கு போதித்தபடியினாலே நான் உம்மிடத்தில் சம்பாஷிக்க வந்திருக்கிறேன். अभी उसके 3 संवादों के बाद अब अय्यूब उसी से सवाल कर रहा है। அந்த மூன்று கேள்விகள் அவன் கேட்டானே, அதற்கு யோபுவே பதில் சொல்லுகிறான். अभी वो ये कह रहा है, तुम अभी किस आत्मा से प्रेरणा पाके या किससे प्रेरणा पाके तुम मुझसे बातें कर रहा है। உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது, யாருடைய அறிவை நீ போதித்தாய். इसका मतलब
मतलब अयूब ये एक, जैसे मैंने कहा अभी, एक सीधा सवाल अपने मित्रों से करते आ रहा है। நான் சொன்னது போல யோபு நேரடியாக சிநேகிதரோடு கூட பேசுகிறான். इसका मतलब बिल्दद की जो बातें हैं या उनके मित्रगणों की बातें हैं, वे किन बातों से वे प्रेरित हैं उसको वो जांचना चाहता है। அதாவது யோபுவுடைய சிநேகிதன் பில்தாத் இருக்கட்டும், சிநேகிதராயிருக்கட்டும், எந்த காரியத்தினாலே அவர்கள் உந்தப்பட்டார்கள் என்று சொன்னார்களோ அதை ஆராய விரும்பினான். इस वचन से हम दो बातों को हम दूसरों के प्रति हमारे बर्ताव में हम समझ सकते हैं। இந்த வசனத்திலிருந்து பிறரோடு எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை ரெண்டு காரியங்களை அறிந்து கொள்ளலாம். मैं जब दूसरों से बातें करता हूं, मेरा विचार किस प्रकार की विचार से मैं बातें करता हूं, बर्ताव करता हूं। நான் பிறரோடு பழகும்போது எந்த எண்ணத்தோடு கூட அணுகுகிறேன் என்பது. दूसरा, मेरा जो विचार है वो किस प्रकार के राय के ऊपर वो निर्भर है। இரண்டாவது, எனக்குள்ளே உள்ள அந்த எண்ணம் இருக்கிறதே, அது எந்த வழி அல்லது யார் போதித்த போதனையின் அடிப்படையில் இருக்கிறது. अगर इस परिस्थिति को या इस संदर्भ को अगर आप देखिएगा, இதனுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் अभी तीन मित्र तीन प्रकार की बातों को वे कह रहे हैं, மூன்று சிநேகிதர்கள் மூன்று விதமான காரியங்களை பேசுகிறார்கள். लेकिन तीनों के बात में लगभग एक समान की बात को आप वहां पे देख सकते हैं। ஆனால் அந்த மூன்று பேருடைய பேச்சிலையும் ஒன்றை நீங்கள் பொதுவாக பார்க்கலாம். एक, उनको यहाँ पे अय्यूब को ये दिखाना कि तुम दोषी है। ஒன்று யோபுவை குற்றவாளி என்று சொல்ல வேண்டும். दूसरा, उनको ये दिखाना कि जो भी तुम्हारे जीवन में हुआ है उसका तुम लायक है, योग्य है। இரண்டாவது, என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததோ எல்லாவற்றுக்கும் நீர் பாத்திரவான். और तीसरा, ये दिखाना कि परमेश्वर तुम्हारे साथ प्रसन्न नहीं है, परमेश्वर ने तुम्हें अभी ताड़ना दे रहा है। மூன்றாவது, தேவன் உம்மேலே பிரியமாய் இல்லை, தேவன் உம்மை சிட்சிக்கிறார். उसी बात को यहाँ पे अय्यूब उनको दिखाने के लिए कोशिश कर रहा है। இந்த காரியத்தை யோபு அவர்களுக்கு காண்பிக்க முயற்சி எடுக்கிறார். मान लीजिए कोई व्यक्ति क्लेश में या कोई दुख में या कोई उस प्रकार के एक दुर्दशा में अगर पड़ा है, வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விழுந்து அல்லது ஏதோ ஒரு சோதனைக்குள் இருக்கிறான். आप उस व्यक्ति के जीवन में जो बातें घटी उसको आप नहीं जानते, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். लेकिन किसी के द्वारा आपने उस बात को सुना था। ஆனால் ஒருவர் மூலமாக நீங்கள் காதுல கேட்டீங்க. और जब लोगों के जीवन में भलाई होती है, वो भले होते हैं, उनकी भली बातें जल्दी नहीं फैलती, ஜனங்களுடைய நன்மை அல்லது நன்மைக்கு அடுத்த விஷயங்கள் சீக்கிரத்திலே பரவாது. लेकिन किसी का बुराई या किसी का दुर्दशा जल्दी फैल जाता है। ஆனால் யாருடைய தீமை அல்லது பாவம் அல்லது விழுந்த காரியம் உடனே பரவும். तो आपने किसी के द्वारा किसी के बारे में आपने सुना, நீங்கள் யாரோ ஒருவரை குறித்து இன்னொருவருமாய் கேள்விப்பட்டீர்கள். अभी क्या होगा, उनके प्रति दूसरा व्यक्ति ने जो कहा वही राय आपके मन में बैठा रहेगा। இப்பொழுது அந்த மனிதனை குறித்து பிறர் சொன்னார்களே, அதே வழி அதே காரியம் தான் உங்கள் செவிக்குள்ளே இருக்கும். अभी आप उस विचार से, उस ओपिनियन से उस व्यक्ति से आप बर्ताव करेंगे। இப்பொழுது நீங்கள் அந்த வழிமுறையிலே அல்லது கேட்ட விஷயத்தை வைத்து அந்த மனிதனோடு பேசுவீர்கள். बहुत बार हम दूसरों को उसी प्रकार से हम देखते हैं, उसी प्रकार से हम जांचते भी हैं। अनेक முறை நாம் பிறரை இதே முறையிலே தான் இதே வழியிலே தான் பார்க்கிறோம், நாம் ஆராய்கிறோம். मैं उनकी बातों को मैं व्यक्तिगत रीति से मैं नहीं जान रहा हूं, அவர்களை தனிப்பட்ட விதத்திலே அவர்களை குறித்து நான் அறியவில்லையே. किसी ने इनके बारे में कुछ कहा, उसी को मैं अपने मन में बैठा के उनके साथ में बर्ताव कर रहा हूं। ஒருவர் சொன்னதை கேள்விப்பட்டு அவரோடு கூட இப்பொழுது அணுகுகிறேன். अभी अय्यूब बिल्दद से वही सवाल कर रहा है, இப்பொழுது யோபு பில்தாத்திடம் அதைத்தான் கேட்கிறான். मेरे साथ जो तुम बातों को कर रहे हो, किसकी प्रेरणा में होके तुम इसको कर रहे हो? நீ என்னோடு பேசுகிறாயே, நீ யாருடைய அல்லது யாருடைய உந்துதலினாலே என்னோடு பேசுகிறாய்? ये क्या तुम एक सही आत्मा से प्रेरित होके बोल रहे हो? ஒன்று சரியான ஆவி உடையவனாய் பேசுகிறாயா? दूसरा, किसी और के गलत राय के प्रभाव में होके तुम मेरे साथ बर्ताव कर रहे हो? அல்லது யாரோ ஒருவர் சொன்ன கருத்தினாலே என்னோடு கூட பேசுகிறாயா? तो इस बात में बहुत ही सतर्क रहने की जरूरी है। இந்த காரியத்திலே மிக தெளிவாய் நாம் இருக்க வேண்டும். हम दूसरों को व्यक्तिगत रीति से बिना जाने उनके किसी की बात में होकर उनके साथ हमें बर्ताव हमें नहीं करना है। ஒருவரை சரியாய் உணராமல் அறியாமல் அவருடைய காரியங்களை புரியாமல் நாம்
பேசக்கூடாது. उसी को मैंने तीसरा विषय में मैं यहाँ पे आप देख सकते हैं, அதைத்தான் மூன்றாவது குறிப்பில் நீங்கள் பார்க்க முடியும். दूसरों से बात करते या परामर्श देते समय किसी की पूर्वाग्रही यानी पक्षपात पूर्ण राय पर न झुके, बल्कि उस व्यक्ति की सुने और सच्चाई जाने. மற்றவருடன் பேசும்போது அல்லது ஆலோசனை வழங்கும்போது ஒருவரின் பாரபட்சமான கருத்தை சார்ந்திராமல் அந்த நபருக்கு செவி கொடுத்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். अभी अगर आप उनके सही बातों को बिना जाने अगर आप बर्ताव करेंगे, அந்த மனிதனுடைய நிலைமையை காரியங்களை சரியாய் அல்லது உண்மையை அறியாமல் பேசினால் दो बातें वहां होने का संभावना है. ரெண்டு காரியங்கள் அங்கே நடைபெறலாம். उनके साथ आपका रिश्ता सही नहीं रहेगा. உங்களுக்கும் அவருக்கும் இடையில உறவு சரியா இருக்காது. दूसरा, वो व्यक्ति पहले ही जब वो क्लेश में है, दुर्दशा में है, இரண்டாவது அந்த மனிதன் முன்னமே விழுந்து மோசமாய் இருக்கிறானே, और वो पीछे हट जाएगा. அவன் இன்னும் பின்னோக்கி விடுவான். तो हमें उस बर्ताव में बहुत हमें सतर्क रहने की जरूरी है. அப்படியானால் அணுகும் போது மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ये आम तौर से ये होता नहीं है. பொதுவாக இது நடக்கிறது கிடையாது. हम सबके सब क्या होता है, किसी की बात हमारे मन में कान में आएगा, उसी से हम उस व्यक्ति के प्रति एक राय को, एक ओपिनियन को बना लेंगे. நாம் ஒருவருக்கு ஆலோசனை அல்லது சம்பாஷணை சொல்லும் பொழுது யாராவது கருத்து மனதில் வந்துவிடும், அதை வைத்தே பேசுவோம். और उनकी कुछ कार्यों को जब हम देखेंगे, ஆனால் அவருடைய சில கிரியைகளை பார்த்தால் किसी ने उनके बारे में जो कहा था वही मन में आते रहेगा. அதாவது அவர் கிரியைகள் நம் சொன்ன அந்த விஷயத்துக்கே ஒத்தார் போல் தோன்றும். और हम उनको गलत ही हम ठहराते रहेंगे. அவரை தவறு அல்லது தவறானவர் என்று சொல்லி நிரூபித்து விடுவோம். इसलिए नीति वचन हमें एक बात को हमें सिखाती है. நீதிமொழிகள் ஒன்றை நமக்கு கற்றுத் தருகிறது. उसका 18 अध्याय को अगर आप खोलिएगा, 18வது அதிகாரத்தை திறவுங்கள். उसका दूसरा वचन को मैं पढ़ रहा हूं. 2வது वசனத்தை நான் வாசிக்கிறேன். नीति वचन 18 का 2. நீதிமொழிகள் 18:2. मूर्ख का मन समझ की बातों में नहीं लगता, वो केवल अपने मन की बात प्रकट करना चाहता है. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். वैसे 13 वचन को भी उसी अध्याय में देखिएगा. அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தையும் பாருங்கள். जो बिना बात सुने उत्तर देता है, वो मूढ़ ठहरता और उसका अनादर होता है. காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். यहाँ नीति वचन का लेखक उस व्यक्ति को मूर्ख करके कहता है. இங்கே நீதிமொழி எழுதுறவன் அந்த மனிதனை பார்த்து அவன் ஒரு மூடன் என்று சொல்லுகிறான். किस प्रकार का ये व्यक्ति है? எப்படிப்பட்ட மனிதன் அவன்? दूसरों के बात को सुने बिना अपने ही विचार को प्रकट करने वाला. பிறருடைய காரியத்தை கேட்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுகிறவன். और वो दूसरों की बात को सुने बिना उत्तर देने वाला. பிறரை கேட்காமலேயே பதில் கொடுக்கிறவன். तो यहाँ अय्यूब उसी बात को कह रहा है. யோபு அதைத்தான் இங்கே சொல்லுகிறான். अगर तुम सही तौर से मुझे सहायता करने के लिए चाहोगे, நீங்கள் எனக்கு சரியாய் ஒத்தாசை பண்ண வேண்டுமென்றால் पहले तुम उस गलत राय को, गलत विचार को अपने मन से हटाओ. முதலாவது உங்களுடைய பழைய தவறான கருத்தை எடுத்து போடுங்கள். मेरे साथ व्यक्तिगत रीति से बर्ताव करके मेरे बातों को जानने के लिए, समझने के लिए कोशिश करो. என்னோடு கூட உருந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களை அறிந்து திரும்ப பேச முயற்சி எடுங்கள். मेरे पास समय नहीं, लेकिन एक वचन को मैं दिखाने के लिए चाहूंगा, बाद में आप उसको पढ़ लीजिएगा. என்னிடத்தில் நேரம் இல்லை, ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், திரும்ப வாசித்துக் கொள்ளுங்கள். इससे अच्छी तरह से हम अवगत हैं. இதை மிகவும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். मत्ती उसका 25वां अध्याय में यीशु मसीह एक बात को कहते हैं. மத்தேயு 25வது அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். वहां उस प्रभु के आगमन के समय में न्याय की बातों में किस प्रकार होगा उसको वहां पे वो दिखाते हैं. அதாவது நியாய தீர்ப்பின் அன்று, நாளன்று அல்லது இயேசுவுடைய வருகையின் போது நடக்கிற காரியங்கள். वहां यीशु मसीह ये दिखाते हैं कि वहां पे लोगों को दो भाग में कराया जाएगा. அங்கே இயேசு சொல்கிறார், ரெண்டு பிரிவாக ஜனங்கள் பிரிக்கப்படுவார்கள். और उनसे ये सवाल, उनसे बातें उनसे कही जाएगी. இப்படிப்பட்ட காரியங்கள் அவரிடத்தில் கேட்கப்படும். यीशु मसीह ये कहेगा, मैं जब नंगा था तुमने मुझे उड़ाया, मैं बंदीगृह में था तो तुमने देखने नहीं आया. उस प्रकार की बातें जिससे हम अवगत हैं. நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு சொன்ன காரியம், நிர்வாணியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, நான் சிறையிலே கைதியாயிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. तो ये लोग पूछेंगे, हमने ऐसा कभी आपके साथ कब हमने ऐसा किया था? तो இவர்கள் கேட்கிறார்கள், அப்படி உங்களோடு கூட நாங்கள் எப்பொழுது செய்தோம்? तब प्रभु का उत्तर रहेगा, मेरे भाइयों में से छोटों के साथ तुमने ऐसा बर्ताव नहीं किया,
तो मेरे साथ भी ऐसा बर्ताव नहीं किया। அப்பொழுது இயேசு சொன்ன விஷயம் என்ன? இந்த சிறியருக்கு, அதாவது இவர்களுக்கு நீங்கள் இப்படி செய்யாமல் போனீர்களே, அது எனக்கே நீங்கள் செய்யவில்லை. मैं उस न्याय के संबंधित यीशु के वचनों को जब मैं देखता हूं, அந்த நியாயத்துக்கு அடுத்த, நியாய தீர்ப்புக்கு அடுத்த இயேசுவின் வசனங்களை பார்க்கிற போது वहां ये नहीं देख सकते हैं कि मैंने भविष्यवाणी किया, बड़ा बड़ा प्रचार किया, है ना, ये सारी बातों को वहां पे लिखा नहीं गया है। அங்கே நான் பிரசங்கித்தேன், தீர்க்கதரிசனம் உரைத்தேன் என்று சொல்லி பெரிய பெரிய காரியங்கள் எழுதப்படவில்லை. बारंबार प्रभु यीशु मसीह उसी एक बात के ही तले आते हैं। அங்கே திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை குறித்தே வலியுறுத்துகிறார். मैं दूसरों के साथ मेरा बर्ताव कैसा रहा, பிறரோடு நான் எப்படி அணுகினேன், दूसरों को मैंने क्या मदद किया, सहायता किया, பிறருக்கு उदவி செய்தேனா இல்லையா, उस बात को ऊपर जोर देते हैं। அதைத்தான் வலியுறுத்துகிறார். तो परमेश्वर में सहायता करने पाए, கர்த்தர் உதவி செய்வாராக. दूसरों के साथ एक सही तौर से बर्ताव और सहायता करने के लिए பிறரோடு சரியான ஒத்தாசை அல்லது அணுகுமுறை வைக்க 2 साल के माने 2019 में मैं एक टापू में मैं गया था। நான் 2019ஆம் ஆண்டு ஒரு தீவுக்கு போனேன். वो जो पैसिफिक महासमुद्र जो कहते हैं उसमें एक टापू है, हवाई नामक एक टापू है। பசிபிக் மகா சமுத்திரம் என்று சொல்லுகிறோமே, அதுல ஹவாய் என்று சொல்லி ஒரு தீவு இருக்கிறது. और उस टापू में एक व्यक्ति के बारे में मैंने सुना जो लगभग 200 साल के पहले वो वहां पे सेवा किए। அந்த டாப்புக்கு கேள்விப்பட்ட ஒரு மனிதனை குறித்து, அந்த தீவிலே 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியம் செய்தவர். वो हवाई जो है कई टापुओं से मिला हुआ एक जगह है, அந்த ஹவாய் இருக்கிறதே அது अनेक தீவுகள் அடங்கிய ஒரு பகுதி. और उसमें मोलाकाय नामक एक छोटा सा एक जगह है, एक टापू है। அதுல மொலாக்காய் என்று சொல்லி ஒரு சிறிய தீவு இருக்கிறது. और लगभग 200-250 साल के पहले वहां पे कई लोगों के अंदर, यानी उस हवाई में कई लोगों के अंदर ये कोड़ी बीमारी आ गई थी। அதாவது अनेक ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஹவாய் என்ற தீவிலே அநேகருக்கு குஷ்டரோகம் வந்தது. इसलिए लगभग 8000 कोड़ियों को इधर उधर से बटोर के उस मोलाकाई टापू में उनको छोड़ दिए थे। ஆகையினாலே கிட்டத்தட்ட 8000 குஷ்டரோகிகளை இங்கேயும் அங்கேயும் இருந்து அவர்கள் கூடி வர செய்து அவர்கள் அந்த மொலக்காய் என்ற தீவிலே வைத்தார்கள். क्योंकि उस टापू का राजा ने सोचा ये लोग ये सब जगह में रहेंगे, सबको फैल जाएगा। ஏன்னா அந்த தீவினுடைய ராஜா நினைத்தார் இவர்கள் அங்கேயும் இங்கேயும் சிதறி இருந்தால் எல்லாருக்கும் பரப்பி விடுவார்கள். तो एक ही जगह में सब कोड़ियों को डाल दिए, एक ही टापू में। ஆகையினாலே ஒரே தீவிலே எல்லா குஷ்டரோகிகளையும் வைத்து விடலாம். अभी उनको मदद करने के लिए कोई नहीं है, இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. लेकिन बेल्जियम देश में से एक जवान उनके बीच में सेवा करने के लिए अपने को अर्पण किया। ஆனால் பெல்ஜியம் தேசத்திலிருந்து ஒரு வாலிபன் அவர்களிடத்தில் சேவை செய்ய அர்ப்பணித்தான். कम उम्र में वहां डैमियन उनका नाम है, वहां सेवा करने के लिए उनके बीच में वो गया। டேமியன் என்பது அவனுடைய பெயர். அவன் குறைந்த வயது உள்ளவன், ஊழியம் செய்ய போனான். ऐसे तो वो राजा ने कहा कि कोई अगर वॉलंटियर करेगा वो वहां पे जा सकता है। ராஜா சொல்லி இருந்தார் யாராவது அவருக்கு சேவை செய்ய முன் வந்தால் போகலாம். वो 4 लोगों ने वॉलंटियर किया था, उनमें से डैमियन भी एक थे। 4 பேர் முன் வந்தார்கள் அவர்களுக்கு சேவை செய்ய. அவர்களில் இந்த மனிதனும் இருந்தான். उनका कहा गया था आप वहीं पे रहने का जरूरी नहीं है, कुछ महीने का सेवा करके आप वापस लौट सकते हैं। அவர்களுக்கு சொல்லப்பட்டது அங்கேயே தங்கிடணும் அவசியம் இல்லை, நீங்கள் சேவை செய்து விட்டு வெளியே வந்து விடலாம். लेकिन डैमियन ने क्या किया, ஆனால் டேமியன் அவர்கள் செய்த காரியம் என்ன? 6 महीना उनके बीच में रह के सेवा करने के बाद 6 மாதங்கள் அவர்கள் மத்தியில இருந்து சேவை செய்த பின்பு वापस लौटने के उनके विचार को छोड़ दिए, திரும்பி வரக்கூடிய எண்ணத்தை கைவிட்டார். और उनका भाई जो बेल्जियम में रहा था उनको उन्होंने चिट्ठी भेजा था। இவருடைய சகோதரர் பெல்ஜியம்ல இருந்தார், அவருக்கு இவர் ஒரு கடிதம் எழுதினார். उसमें इन्होंने इस प्रकार की बातों को उसमें लिखे थे, அதிலே அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதியிருந்தார் கடிதத்திலே. I make myself a leper with the lepers to gain all to Jesus Christ। मैं यीशु मसीह के लिए सबको हासिल करने के लिए अपने आप को कोड़ियों के साथ कोड़ी बना देता हूं। இயேசு கிறிஸ்துவுக்காக அனைவரையும் ஆதாயப்படுத்துவதற்காக நான் என்னை தொழுநோயாளிகளுடன் ஒரு தொழுநோயாளியாக ஆக்குகிறேன். 6 महीने के बाद उनका कहना यही था, 6 மாதத்துக்கு பின்பு அவர் இப்படி சொன்னார், मैं उन कोड़ियों के साथ मैं भी कोड़ी बन के रहना चाहता हूं ताकि उन्हें मैं यीशु के लिए मैं हासिल कर सकूं। இந்த குஷ்டரோகிகளோடு கூட நானும் ஒரு குஷ்டரோகியாக என்னை மாற்றுகிறேன், அவர்களுக்கு சேவை செய்ய. और क्या हुआ, लगातार उनके साथ सेवा करते रहे, தொடர்ந்து அவர்களோடு கூட இணைந்து சேவை செய்தார். 11 साल के बाद एक घटना हुआ। 11 ஆண்டுகள் கழித்து நடந்த ஒரு சம்பவம். वे एक
नहाने के लिए, वो वहां पे ठंड ज्यादा रहता है, नहाने के लिए गर्म पानी बना रहे थे. அவர்கள் அங்கே குளிர் அதிகமா இருந்தனால குளிப்பதற்காக தண்ணியை சூடு பண்ணி கொண்டிருந்தார். और वो गर्म पानी उनके पैर में गिर गया था. அந்த சூடு தண்ணி அவருடைய கால்ல விழுந்தது. तब उनको मालूम हो रहा है कि गर्म पानी गिरा है और उनको कोई उसमें पता नहीं लग रहा है, कोई सेंस नहीं है. அப்பொழுது அவர் பார்க்கிறார், அந்த சூடு தண்ணி அந்த கால்ல விழுந்த உடனே அதுல உணர்வே இல்ல அவருக்கு. आपको मालूम होगा जिनका लेप्रोसी है, कोढ़ी है, वो उस सेंस को खो देते हैं. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த தொழுநோயாளிகள் அந்த குஷ்டரோகிகள் அவர்கள் எந்த உணர்வும் அந்த பகுதியில் அவர்களுக்கு இருக்காது. क्या हुआ, उनके बीच में सेवा करते करते उनको भी कोढ़ी का बीमारी आ गया. அவர் அவர்களுக்கு சேவை செய்து செய்து அந்த தொழுநோய் அவரையும் பற்றியது. फिर उसके आगे और 4 साल उनके बीच में सेवा करके 15 साल के सेवा के बाद उसी टापू में डैमियन मर गए थे. திரும்ப 4 ஆண்டுகள் கூட அவர் சேவை செய்தார். 15 ஆண்டுகளிலே சேவை செய்து அந்த டேனியல் அங்கே மரித்தார். जब उनका मृत्यु हुआ था, மரணம் வந்தபோது बेल्जियम देश ने उनके कार्य को पहचाना. அந்த பெல்ஜியம் நாட்டார் இவருடைய கிரியைகளை அறிந்தார்கள். तो बेल्जियम के राजा ने डैमियन के शरीर को लेके आके वहां दफनाया. அந்த பெல்ஜியம் ராஜா அந்த டேனியலுடைய சரீரத்தை அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்தார். जब वहां पे उनको दफनाया गया, அவரை அடக்கம் செய்த பின்பு यहाँ मोलाकाई के टापू के लोगों ने एक निमंत्रण को रखा था बेल्जियम राष्ट्र के पास. இந்த மொலோக்காய் தீவினுடைய அந்த தீவார் அந்த ராஜாவுக்கு ஒரு நிபந்தனை அல்லது ஒரு காரியத்தை வேண்டினார்கள். जरूर आपने हमारे यहाँ सेवा किए डैमियन को, वहां जरूर आपने दफना दिया है, मिशनरी को दफना दिए हैं. நீங்கள் இந்த மிஷனரியை, இந்த டேமியன் மிஷனரியை அங்கே பெல்ஜியத்திலே அடக்கம் பண்ணி விட்டீர்கள், சரிதான். लोगों ने कहा एक सिर्फ काम हमारे लिए करिएगा, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாற்றம் எங்களுக்காக செய்யுங்கள். उस मिशनरी के दाहिने हाथ को सिर्फ हमारे लिए यहाँ भेज दीजिएगा. அந்த மிஷனருடைய வலது கரத்தை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். उससे हम हमारे टापू में दफनाने के लिए चाहते हैं. நாங்கள் அந்த வலது கரத்தை எங்கள் தீவிலே புதைக்க விரும்புகிறோம். आज भी उस हवाई के मोलाकाई टापू में उनका दाहिना हाथ सिर्फ दफनाया हुआ है. இன்றைக்கும் அந்த மொலோக்காய் தீவிலே அவருடைய வலது கரம் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. कारण उन लोगों ने ये कहा, காரணம் அந்த ஜனங்கள் சொன்னார்கள், सारे लोगों ने हमें तिरस्कार कर दिया था, எல்லா ஜனங்களும் எங்களை வெறுத்து தள்ளினார்கள், एक जगह में हमें बटोर के ढाल दिया था. எங்களை ஒரு இடத்துல குவித்து போட்டார்கள். इस जवान मिशनरी ने उन हाथों से हमें छू के सेवा किया है. ஆனால் இந்த மிஷனரி அந்த கரத்தினாலே எங்களை தொட்டு தொட்டு ஊழியம் और செய்தார். प्रभु यीशु मसीह को उसने हमें दिखाया. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு காண்பித்தார். इसलिए उनके हाथ को सिर्फ हमारे टापू में आप छोड़ दीजिएगा. ஆகையால் அவருடைய கரத்தை மாத்திரம் இந்த தீவிலே விட்டு விடுங்கள். हम इनके जीवन से भी हम क्या सीखते हैं? இவருடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? भले दूसरों को भलाई करने के कारण हमें हानि भी क्यों न आए, பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக நமக்கு தீமை வந்தாலும், भले हम दूसरों को मदद करने की बातें हम मरने के पहले लोग उनके बारे में ना भी समझे, ஒருவேளை நாம் மரிப்பதற்கு முன்பதாக நம்முடைய நன்மைகளை ஜனங்கள் புரியாமல் போனாலும், लेकिन जिनको हमने मदद किया वे प्रभु यीशु मसीह को हमारे कार्यों के द्वारा देखने को एक मौका उनको मिलेगा. ஆனால் யாருக்கு நாம் உதவி செய்தோமோ அவர்கள் நம்முடைய கிரியைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண ஒரு வாய்ப்பு. जैसे अय्यूब कहता है, हम निर्बलों को संभालने के लिए, யோபு சொன்னது போல பலனற்றவர்களை திடப்படுத்த, निर्बुद्धियों को हम सही सम्मति देने के लिए, ஞானமற்றவர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்ல, और गलत विचार गलत राय से नहीं सही समझ के साथ हम बर्ताव करने के लिए, தவறான கருத்தோடு தவறான வழிநடத்தலோடு அல்ல, சரியான அறிவோடு கூட वैसे हम बर्ताव करने के लिए परमेश्वर में सहायता करें. அப்படியே பிறரோடு கூட அணுக கர்த்தர் உதவி செய்வாராக. आइए हम प्रार्थना करें. நாம் ஜெபிக்கலாமா?